அருளிய காட்சிகளை நானா பக்தமும் பார்க்க அந்த புனித ஆசனத்தை நோக்குகிறார்களே சிங்கார நாயகி நடைய வந்தனியாக அங்கே சிங்கார வள்ளியாக சிவத்த கொட்டழகியாக செல்லுற பட்டாளையோடு ஆய்வுகளை அதிகர்கள் மனமாற போட்டி வழிபடுகின்ற நீதான் அடுத்து வளர்ப்பியன் கைதான் வளைக்கப்பட்டு கவிதை சாய்வர்களுடைய அலங்காவலர்களாக விளங்கியது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய அந்த பேருக்குரிய வகையில் பேராசிரியராய் கலாநிதியாக இன்று பல்கலைக்கழகத்தினுடைய சிறந்த முகமானவர்களுடைய கல்வி குலத்தையெல்லாம் வழிகாட்டி இன்றும் சாயவர்களுடைய திருவடியே சரணமாக கொண்டு பக்தனாக கொண்டு வழிபாடாற்றுகின்ற வாகீச கலாநிதி எங்களுடைய நாகேஸ்வரன் ஐயா அவர்கள் இன்றைக்கு வருகந்து அம்மாவை அபிராம பாடல்களையெல்லாம் அவர் திருவடிக்கு சமர்ப்பணமாக்கி அந்த கருணையை நாமும் பெற்றிட வேண்டும் என்று வேண்டுகின்ற வகையில்தான் இப்பொழுது பேர் முன்னிலையில்
வசந்த நாகபூஷணி தாயவர்களுடைய நாளே தைப்பூச பௌர்ணமி நன்னாள் தீர்த்த திருவிழாவாக காணுகின்ற இந்த புனிதமான நன்னாளிலும் இன்று தேரோட்டம் காணுவதற்கு தேசமெல்லாம் நிறைந்த தேச பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்கின்ற மனத்திலே எழுந்தருகின்ற காட்சியை பார்க்கிறோம். அன்னை நாகபூஷணி தாயவள் அடியார் திருக்கோவிலே நடனமாடி தேவனுடைய எழுத்து அங்கே எழுந்தருகின்ற காட்சியை பார்க்கிறோம். தேவனுடைய காட்சியை பார்க்கிற போது மந்தார மலையோ இல்லை வேறு மலையோ என்று எண்ணும் வகையிலே மலையும் இந்த தேவனிலே எழுந்தருளச் செய்து அவரை உள்ளமன்ற குகையிலே எடுத்து இருக்கிறோம். என்று நாமக்கல் பாகமான இளையடி நிலவே என்று சொல்லுவார்கள். அந்த ஈசனாகிய எம்பெருமானுடைய இணைந்த பாத நிழலுக்கு கீழேதான் இந்த உடம்பு இருக்கிறது. அந்த உடம்புக்கு உள்ளத்திலே அம்பாளை இருத்தி அந்த அம்பாளை நாங்கள் உள்ள குறையிலே இருத்திவிட்டோம் என்றால் சஞ்சலம் போய் துன்பம் போய் துயர் போய் இடர் போய் எங்களுடைய வாழ்க்கையிலே என்றைக்குமே இன்பமான வாழ்வு தந்திடுவாள். அந்த நாகபூஷணி தாயவள் பக்தராயிருந்து தொண்டனாயிருந்து ஒரு குலமாயிருந்து அவள் திருவடியை அணுக்கமாக நெருக்கமாக பற்றிய நிலையிலேதான் இந்த அம்பாளுக்குரிய கருணை நாயகி ஆக நடமாடும் தெய்வமாய் அடியார் பொலிவீர்க்கும் பேசும் தெய்வமாய் தெய்வீக பொலிவோடு விளங்க அடியார் திருக்கூட்டங்கள் பண்பாட்டு கோலத்தோடு வாழ வைத்து அந்த ஒற்றுமை தாயவர்களுடைய நிலையை பெண்ணுடைய தேவலோகத்து குதிரைகள் அங்கே முன்னே எழுந்து வர அந்த ரதமானது அசைந்து வருகிறது என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையுடைய அரிய பெரிய தத்துவத்தை எல்லாம் எடுத்துச் சொல்கிறது. இத்தகைய இந்த விடயத்தை எல்லாம் உங்களுடைய பேர் மதிப்புக்குரிய பேராசிரியர் கலாநிதி உங்களுடைய அன்புக்கும் அருணமிக்க நாயகனுடைய திருவருளை எண்ணி பார்க்க ஒரு நாட்போதாது ஆவிசேடன் வந்தால் கூட அன்னையின் போலை பேசிவிட முடியாது. இருந்தாலும் என் சித்தத்துக்கு அறிவாக சிந்தனைக்கு நாயகியாய் இருக்கின்ற அந்த உத்தமையை வாகீச கலாநிதி அவர்கள் சிந்திக்கின்றார். அந்த சிந்தனையை நாங்கள் கேட்போமா? நன்றி. சிவப்புலவர் முதுகலைமானி ஆசிரியர் நித்திய சசீதரன் அவர்கள் ஆனடியார்களே ஒரு புறம் தூக்கிட்டால் அது மோட்சத்திலே இடம்பிடிக்கும். ஆகவே ஆலயத்துக்கு வாருங்கள், ஆலயத்தை பாடி பாடி வா வா. பின்னுக்கு பஜனை கோஷ்டி, முன்னுக்கு விநாயகன், அடுத்தது அம்பாள், அதுக்கு பின்னுக்கு அடியார்கள் சாரம் போட்டு சல்லடி போட்டு அம்மாவுடைய பெரும்புகளை பாடிக்கொண்டு வருகிறார்கள். நம்முடைய நாவுக்கு என்ன தொழில் என்றால் அம்பிகையினுடைய புகழை பாடுவதுதான். நம்முடைய வாழ்க்கைக்கு வசந்த நாகபூஷணி அம்பாளுக்கு அரோகரா என்று நாம் கும்பிட அங்கே சிவ தேங்காய் அளிக்கிறார்கள். தேங்காய்க்கும் அம்பாளுக்கும் சிவனுக்கும் தொடர்பு இருக்கிறது. எங்களுக்கு 2 கண், தேங்காய்க்கு 3 கண், சிவனுக்கும் நெற்றிக்கண். முக்கண்ணன் நெற்றிக்கண்ணன் என்கிற சிவனுக்கு எத்தனையோ பெயர்கள். சங்கரன், திரையோன், சம்பு, சதாசிவன், திரையோடாடி, பொங்கரவனிந்த மூர்த்தி, சிவாந்தகன், பூதநாதன், கங்கேயனியன், கங்காளன், கடுக்க எங்கண்ணி சூடி, மங்கையோர் பாதன், முன்னோன், மகேஸ்வரன், வாமதேவன். அப்படி இந்த 3 கண்ணுடைய தேங்காய்க்கு மேலே இருப்பது ஆணவம். ஒரு மனிதனை ஆணவம் பீடித்திருந்தால் உள்ளுக்கு ஒளி தெரியாது. ஆளுநராலேதான் தேங்காய் ஆலயங்களிலே சிதற தேங்காயை அடிப்பது. ஆணவத்தை அடித்து விட்டால் உள்ளுக்கு தேங்காய் வெள்ளையாக பருப்பு தெரியும். ஆகையினாலேதான் உண்மையை தேரெழுத்து இனப்புக்கு கொண்டு வருவோம் என்ற உஷார் நிலையிலே உற்சாகமாக இருக்கின்றோம். ஆகையினாலே அம்பாளை எண்ணியவர்கள் எண்ணிய வரங்களை பெறுவார்கள்.
அதாவது பின்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்தரல் அறிவு வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், சிந்தியது வேண்டும். அம்மாவோட பெருமாள் பேச வரும். அந்த சிறப்பை பார்க்கிறோம். அழகா விநாயகருக்கு பிள்ளையார் இப்பொழுது முதன்முறை ஆரம்பித்து விட்டார். நாத ஓசை மணிவாசனோடு புறப்பட ஆயத்தமாகிறது. அடியார்களுக்கு இந்த வீதியை பார்க்கிறேன். வீதி எங்கும் வெண்மணல் பரப்பு. வீதியிலே இந்த அம்மா ஆட்கள் எல்லாம் வெள்ளை கூடாம நிற்க வேண்டும் என்பதற்காக மணலை பரப்பி இருக்கிறார். மணல் இவ்வளவு நேரம் வந்து வெயில் கூடாமல் நிற்கணும் என்றால் அடியார்களுக்கு அம்பாள் அனுப்புகிறேன் செய்கிறார். விநாயகரை முன்னேற அடுத்ததாக அம்மனுடைய பேர் அசிய இருக்கிறது. அதன் பின்பு முன்பு அடியார்கள் முன்னும் பின்னுமாக இந்த தேர்